ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்று தொடரப்பட்ட அவர் முறையீட்டு மனு விசாரணையும் இப்போது ஜாமீன் கிடைக்குமா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு, அல்லது ஜாமீன் கிடைக்காதா, அல்லது தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரா என்ற கேள்வி நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரே இருக்கிறது. தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து அங்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து பல இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள். திடீரென எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டதால் போராட்டம் நடத்திய இடத்தை நோக்கி திமுக நிர்வாகிகள் பல இடங்களில் ஊர்வலமாக சென்று தாக்குவதற்கு முற்பட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டது. இரு தரப்பினரையும் தடுப்பரண்கள் அமைத்து பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தியதால் பல இடங்களில் மோதல் தவிர்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தாக்குதல் நடவடிக்கைகளும் ஈடுபட்டன. நீதிமன்றத்தில் இப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து நீதிமன்ற அவசர முறையீட்டு வழக்கு விசாரணை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா அல்லது ஜாமீன் அளிக்கப்படாதா, கைது செய்யும் நடவடிக்கைக்கு தடையா என்பது குறித்து நடவடிக்கை அவர் உத்தரவு பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RS பாரதி, நடிகை திரிஷா என்ன பிரதமரா முதலமைச்சரா, அவரை குறித்து பேசினால் கைது நடவடிக்கையா, எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாங்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேசாத ஒன்றை பேசியதாக வழக்கு தொடரப்பட்டதை கண்டிக்கிறோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். இதே போல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் அவர் அளித்த பேட்டியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது, தமிழக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது, கைது நடவடிக்கைகளால் திமுகவை அச்சுறுத்த முடியாது என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவாலயத்தில் சற்று முன்பு அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதே போல திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்த பேட்டியிலும் சட்டமன்றத்திற்கு நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி தலைவரையும் வரவிடாமல் தடுப்பதற்காகவே அவர் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 9 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து திமுகவினர் மாவட்டங்களில் முக்கிய இடங்களில் மறியல், போராட்டம், ஆர்ப்பாட்டம் மற்றும் தவேகா போராட்டம் நடத்தும் இடங்களின் மீது தாக்குதல் என பல இடங்களிலும் மோதல் மற்றும் பேரணி, ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடத்திய திமுகவினர் அங்காங்கே காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டு மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் சாலை மறியலால் போக்குவரத்து முக்கிய நகரங்களில் முக்கிய வீதிகளில் பேருந்து நிலையம் அருகில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஆங்காங்கே போராட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று கண்டனத்தை தெரிவித்தது. திமுகவினர் முழக்கங்களை எழுப்பி ஆங்காங்கே உருவ பொம்மை எரிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. இன்று தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் ஒருபுறம், இங்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதால் ஏற்பட்டுள்ள கோபம் கொந்தளிப்பால் திமுகவினர் போராட்டம், திடீர் போராட்டம் ஒருபுறம் ஆகிய தடையை மீறி மற்றும் அனுமதி இல்லாமல் இந்த போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில்